Hello friends, welcome to Lukshika Samayal. நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம Lukshika Samayala subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஓட்டட் ஸ்டைல்ல புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுவும் 5 நிமிஷத்துலங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில 2 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூனுக்கு உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இப்போ இதில் 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1 இன்ச்சுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஒரு கட்டு புதினாவை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாங்க. புதினாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. புதினா நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை நைஸாக அரைச்சிட்டு வரணுங்க. இப்போ பாருங்கள், மிக்சி ஜாரில் மாற்றிட்டேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 2 டீஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும் ரெண்டுமே. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பொரியட்டோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் புதினா சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுவும் 5 நிமிஷத்துலங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.